பாஜக மூத்த தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனை ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். புதிதாக 6 ஆளுநர்களை நியமித்தும் 7 ஆளுநர்களை வேறு மாநிலங்களுக்கு இடமாற்றம் செய்தும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்துள்ள சிபி ராதாகிருஷ்ணன் 2 முறை கோவை மக்களவைத் தொகுதி உறுப்பினராக பதவி வகித்துள்ளார். கடந்த 2016 முதல் 2019ஆம் ஆண்டு வரை தேசிய கயிறு வாரியத்தின் தலைவராகவும் இருந்துள்ளார். மீண்டும் ஒரு ஆளுநர் பதவியை குடியரசுத் தலைவர் அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அளித்திருப்பது அவர்கள் தமிழ் இனத்தின் மீது, தமிழ் கலாச்சாரத்தின் மீது, தமிழ் பண்பாட்டின் மீது, தமிழ் மொழியின் மீது, தமிழர்களின் மீது அவர்கள் எத்தகைய மகத்தான அன்பும் பாசமும் மரியாதையும் பெருமையும் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக திகழ்கிறது. ஜார்க்கண்ட் ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அம்மாநில ஆளுநராக இருந்த ரமேஷ் பயஸ் மகாராஷ்டிர ஆளுநராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோயில் வழக்கு, முத்தலாக் உள்ளிட்ட முக்கிய வழக்குகளில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற அமர்வுகளில் நீதிபதியாக இருந்து கடந்த மாதம் ஓய்வு பெற்ற அப்துல் நசீர் ஆந்திர மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஹிமாச்சல் பிரதேச ஆளுநராக இருந்த ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பீகார் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் ஆளுநராக ஷிவ் பிரதாப் சுக்லாவும், அசாம் ஆளுநராக குலாப் சந்த் கட்டாரியாவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஆந்திர பிரதேச ஆளுநர் ஸ்ரீ பிஸ்வா பூஷன் ஹரிச்சந்தன் சத்தீஸ்கரின் ஆளுநராகவும், சத்தீஸ்கரின் ஆளுநர் சுஸ்ரீ அனுசுயா மணிப்பூர் ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மணிப்பூர் ஆளுநராக இருந்த இலகணேசன் நாகாலாந்து ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார். பீகார் ஆளுநராக இருந்த பகு சௌஹான் மேகாலய மாநில ஆளுநராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநில ஆளுநராக லக்ஷ்மண் பிரசாந்த் ஆச்சாரியாவும், அருணாச்சல் பிரதேச ஆளுநராக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திரிவிக்ரம் பர்நாய்க்கும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அருணாச்சல் பிரதேச ஆளுநர் பி.டி. மிஸ்ராவை லடாக் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநராக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஆளுநர் பொறுப்பில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்த மகாராஷ்டிர ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி மற்றும் லடாக் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் மாத்தூர் ஆகியோரின் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்கனவே தமிழ்நாட்டைச் சேர்ந்த இலகணேசன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் ஆளுநர்களாக பதவி வகித்து வரும் நிலையில் ஜார்க்கண்ட் ஆளுநராக திருப்பூரைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் ஆளுநராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து சிபி ராதாகிருஷ்ணன் தனது தாயாரிடம் ஆசி பெற்று இனிப்பு ஊட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மேலும் சிபி ராதாகிருஷ்ணனை பல்வேறு அரசியல் கட்சியினர், திருப்பூரைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். ஜார்க்கண்ட் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், அரசியலமைப்பு சட்டத்தின்படி தனது கடமைகளை நிறைவேற்றி தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திட விளைவதாக பதிவிட்டுள்ளார். இதேபோன்று ஜார்க்கண்ட் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணனை தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழிசை சவுந்தரராஜன், இல கணேசன் வரிசையில் தமிழ்நாட்டில் இருந்து பாஜக மூத்த நிர்வாகியான சிபி ராதாகிருஷ்ணனும் ஆளுநர் பதவியை அலங்கரிக்க உள்ளார். ராஜாஜி தொடங்கி தற்போது வரை ஆளுநர் பதவியை அலங்கரித்த தமிழர்கள் யார் யார் என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டிலிருந்து வேறு மாநிலங்களுக்கு ஆளுநராக செல்வது ராஜாஜி காலத்திலேயே தொடங்கி இன்று சிபி ராதாகிருஷ்ணன் வரை தொடர்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த கையோடு மேற்குவங்க மாநில ஆளுநராக ராஜாஜியை நியமித்தார் நேரு. அதனைத் தொடர்ந்து வெவ்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் தமிழர்களும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட இந்தியாவின் பல முக்கிய மாநிலங்களுக்கு ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் நிதி அமைச்சராக இருந்த சி. சுப்பிரமணியம், சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்த பி. சுப்பராயன், மத்திய அமைச்சராக இருந்த ப. ராமச்சந்திரன், ஜோதி வெங்கடாச்சலம், இ.எஸ்.எல். நரசிம்மன், ஜி. ராமானுஜம் என்று பலரும் ஆளுநர்களாக பதவி வகித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பிறந்த நீதியரசர் எம்.எம். இஸ்மாயில் ஒருமுறை தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக இருந்திருக்கிறார்.
புதுச்சேரியைச் சேர்ந்த தமிழரான MOH ஃபருக் மரைக்காயர் கேரளா, ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக காங்கிரஸ் ஆட்சியில் நியமிக்கப்பட்டார். இப்படி காங்கிரஸைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே அதிக அளவில் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் RSS பின்புலம் கொண்டவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருமான சண்முகநாதன் பாஜக ஆட்சி காலத்தில் மேகாலயா, மணிப்பூர் மாநிலங்களுக்கு ஆளுநராக்கப்பட்டார். தமிழ்நாடு பாஜக தலைவராக செயல்பட்டு வந்த டாக்டர் தமிழிசை தெலங்கானா மாநில ஆளுநராகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் செயல்பட்டு வருகிறார். பிறகு தமிழ்நாட்டிலிருந்து இலகணேசன் மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். சில மாதங்களுக்கு மேற்குவங்க மாநில ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகித்த இலகணேசன் மணிப்பூரிலிருந்து நாகாலாந்து ஆளுநராக மாற்றப்பட்டார். இந்த வரிசையில் தமிழ்நாட்டிலிருந்து மற்றொரு பாஜக தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள CP ராதாகிருஷ்ணனுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாஜகவின் உறுதியான தொண்டராக இருந்த CP ராதாகிருஷ்ணன் தனது அனைத்து பொறுப்புகளிலும் தனி முத்திரை பதித்திருந்தார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல நாகாலாந்து மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள இலகணேசனுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ள அண்ணாமலை, இலகணேசனின் அரசியல் பயணம் கட்சியின் ஒவ்வொரு தொண்டருக்கும் உத்வேகம் அளிக்கும் என கூறியுள்ளார். அடுத்ததாக நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தென் மாவட்ட அளவிலான யோகா மற்றும் மல்லர்கம்பம் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. திருவேங்கடபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடந்த இந்த போட்டியில் தென்காசி, விருதுநகர், நெல்லை மாவட்டங்களைச் சேர்ந்த 1800க்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் தித்திப்பு ஆசனம், குக்குராசனம், ஏகபாத சிராசாசனம் உள்ளிட்ட ஆசனங்களை செய்து காட்டினர். மேலும் சிலர் 15 அடி உயர கம்பத்தில் ஏறி கூர்மாசனம், சட்டோசனம், மயூராசனம் உள்ளிட்டவற்றை செய்தனர். மதுரை கோப்புதூர் புனித லூர்து அன்னை திருத்தல பெருவிழாவில் திரளானோர் பங்கேற்று பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். புனித லூர்து அன்னை திருத்தலத்தில் 103ஆம் ஆண்டு பெருவிழா பிப்ரவரி 3ஆம் தேதி ஜெபமாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சிறப்பு திருப்பலி, தேர்பவனி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. இன்று நடந்த பொங்கல் திருவிழாவில் பலரும் குடும்பத்துடன் பங்கேற்றனர். சிலர் முடி காணிக்கையும் செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கலைக்கல்லூரி முதல்வரை கண்டித்து 40 பேராசிரியர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் பூம்புகார் கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது. இக்கல்லூரியின் முதல்வர் அறிவொளியையும் அவருக்கு ஆதரவாக செயல்படும் செயலர் மற்றும் தாளாளர்களை கண்டித்து பேராசிரியர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். முறைகேடாக பதவியை பெற்ற அறிவொளி கல்லூரியின் மேம்பாட்டிற்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என பேராசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, எங்கள்கிட்ட படிக்கும் மாணவ மாணவியர்களுடைய சர்டிபிகேட்டுக்கு செல்லாது. அதுக்கான தகுதி கிடையாது. அந்த சர்டிபிகேட்ஸ்க்கு வேல்யூவே கிடையாது. இதுதான் இப்ப இருக்கிற அவல நிலை. இதை நாங்க எத்தனையோ வாட்டி எங்களுடைய முதல்வர்கிட்ட சொல்லியும் அவர் அப்பாயின்மெண்ட் ஆனதே இந்த அட்டானமஸ் ரிவ்யூ கமிட்டிக்காகவும் NAC அக்ரெடிடேஷனுக்காகவும் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டார் என்று சொன்னார். ஒரு வருடத்துல நாங்க எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு பொய்யான தகவலையும் சொல்லி 4.5 வருஷம் முடிச்சு இனிய வரைக்கும் இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. விடுமுறை நாள் என்பதால் உதகை தாவரவியல் பூங்காவில் ஏராளமானோர் குடும்பத்துடன் குவிந்தனர். அவர்கால் பூங்காவில் குழந்தைகளுடன் விளையாடி மகிழ்ந்தனர். பள்ளியிலிருந்து பூங்காவிற்கு அழைத்து வரப்பட்ட சிறுவர்களும் சிறுமியரும் புல்தரையில் உருண்டு புரண்டு உற்சாகத்தில் திளைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேல்மங்கலம் கிராமத்தில் பெரியநாயகி உடனுரை மாயா பாண்டீஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு நடைபெற்றது. மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட புனித நீர் விமான கலசத்துக்கு ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லைவாயில் பச்சையம்மன் கோயிலில் இன்று திரளான பக்தர்கள் குவிந்தனர். கோயில் வளாகத்தில் சர்க்கரை பொங்கல் வைத்த பக்தர்கள் அதனை படையலிட்டு வழிபட்டனர். தை மாத கடைசி முகூர்த்தம் என்பதால் திருமணம், காதுகுத்து போன்ற நிகழ்ச்சிகளும் அதிக அளவில் நடந்ததால் கோயிலில் கூட்டம் அலைமோதியது.
சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே ஸ்ரீ பொறந்தையா ஐயனார் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கல்லணி கிராமத்தில் உள்ள கோயிலில் நேற்று முதலாம் கால யாக பூஜையுடன் விழா தொடங்கியது. இன்று காலை 3ஆம் கால யாக பூஜை தொடங்கியது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் புனித நீரை எடுத்துச் சென்று கோபுர